ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு நைட்டில் அடிக்கடி சிறுநீர் வருதா? சிறுநீர் போகிறப்ப வலியோ எரிச்சல் உணர்வோ இருக்குதா? நைட்டு தூக்கம் இதனால கெடுதுன்னு பயப்படுறீங்களா? என்ன செஞ்சாலும் பலன் கிடைக்கல அப்படின்னு புலம்புறீங்களா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தி தான் இந்த அடிக்கடி இரவில் சிறுநீர் போகிற பிரச்சனைக்கு தீர்வு காண போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த பொருள் இஞ்சி தாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடிக்கடி சிறுநீர் போகிறத ஸ்டார்டிங்கில் சாதாரணமாக நினச்சிருப்பீங்க. அப்புறமா பயம் வர ஆரம்பிச்சிருக்கும். என்னடா அடிக்கடி யூரின் போகுது, சுகர் வந்துருச்சோ அப்படின்னு சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். சுகரும் இல்லை. அப்புறம் ஏன் அடிக்கடி நைட்டில் யூரின் வருது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு பல காரணம் இருக்குது. அது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சிறுநீர் பை பலவீனமாக இருக்கிறது. வயசு ஆக ஆக பிளாடர் மசில்ஸ் தளர்வடைய ஆரம்பிக்கும். இதனால கூட நைட் நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் வரலாம். செகண்ட் ஒன், ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். இது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். சிறுநீர் முழுவதும் வெளியேறாமல் உள்ளேயே இருந்துட்டு அடிக்கடி யூரின் வர மாதிரி உணர்வு ஏற்படும். தேர்ட் ஒன், சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் யூரின் ப்ரொடெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஃபோர்த் ஒன், நைட் நேரத்தில் தண்ணி, காஃபி, டீலாம் தூங்குறதுக்கு முன்னாடி அதிகமாக எடுக்கிறப்ப கூட யூரின் அடிக்கடி வரலாம். ஃபிஃப்த்து ஒன், பொட்டாசியம், மெக்னீஷியம் குறைவாக இருக்கிறது கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழுந்திருக்கிறதுனால உடம்பு ரொம்ப டயர்டாகிரும். நைட்டு தூக்கம் கூட கெட்டு போயிடும். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறது தான். நைட்டு தூங்காமல் இருக்கிறதுனால உடலும் சோர்வாக ஆரம்பிக்கும். இதனால மன அழுத்தம் கூட வர ஆரம்பிச்சிரும். இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு அடிக்கடி யூரின் போகிற ப்ராப்ளம் தான். அதை சரி செய்கிறதுக்கான ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி தான். சாதாரண இஞ்சி எப்படிங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு தரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இஞ்சியில் இருக்கக்கூடிய பண்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக இது மாதிரி யோசிக்க மாட்டீங்க. இஞ்சியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். இது உடல் சூட்டை குறைக்கும். சிறுநீர் பாதையில் இருக்கும்ல அந்த கிருமி தொற்றுகளை நீக்கும். சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தும். காலிலிருந்து தலை வரைக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்கும். உடலை சுறுசுறுப்பாக வச்சுருக்கும். பலவீனத்தை குறைக்கும். யூரின் பிளாடரை பலப்படுத்தும். இந்த ரெமெடி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் மெத்தட், இஞ்சி ஒரு சிறிய துண்டு. ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்துக்கோங்க, குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சியை தோலை நீக்கிட்டு நச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. வடிகட்டி எடுத்துட்டு வெது வெதுப்பான சூட்டில் குடிக்கலாம். காலையில் நீங்கள் இதை குடிக்கலாம். காலையில் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த இஞ்சி தண்ணியை நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் மெத்தட், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஜீரகம் அரை டீஸ்பூன். முதல்ல சொன்ன மாதிரியே இஞ்சியை தோலை நீக்கிட்டு நச்சு எடுத்துக்கோங்க. 1.5 டம்ளர் தண்ணி பாத்திரத்தில் ஊற்றி அதோடையே இந்த நச்சு வச்சுருக்கோம்ல அந்த இஞ்சியையும் அரை டீஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டு 5-7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 1.5 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் வற்றி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் குடிக்கலாம். தேர்ட் மெத்தட், இஞ்சியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இஞ்சி சாறு அப்படின்னா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தேன். இதுதான் இந்த தேர்ட் மெத்தட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இஞ்சியை நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரியே தோலை நீக்கிட்டு நச்சுட்டு தண்ணியில் போட்டு 5-7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி அரை டம்ளராக வற்றி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி அந்த இஞ்சி தண்ணியில் தேன் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லை இஞ்சி சாறு எடுத்து செய்ய போகிறீங்கன்னா அரை டீஸ்பூன் இஞ்சி சாரோட 1 டீஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டதுக்கப்புறமா அரை மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம்.
இஞ்சி சேர்க்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக எடுத்துறாதீங்க. இஞ்சி சேர்க்குறப்ப அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அதிகமாக சேர்க்கக்கூடாது. இஞ்சியை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த 3 மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை பயன்படுத்தி நீங்கள் பலன் பெறலாம். இந்த இஞ்சி ரெமெடியை நீங்கள் எடுக்கிறப்ப இதோடைய சில டிப்ஸை நீங்கள் பின்பற்றுறப்ப உங்களுக்கு இன்னும் நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி குடிங்க. டீ, காஃபி இதெல்லாம் நைட் நேரத்தில் அவாய்ட் பண்ணிடுங்க. காரம், புளிப்பு இதை கூட ரொம்ப அதிகமாக நீங்கள் எடுக்க வேணாம். இந்த இஞ்சி ரெமிடியை 7லிருந்து 14 நாட்கள் நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை நீங்களே உணர முடியும். யாரெல்லாம் இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கர்ப்பிணி பெண்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கோங்க. சிறுநீர் கழிக்கிறப்ப அதிக எரிச்சல் ஏற்பட்டுச்சுனாலோ ரத்தம் கலந்த சிறுநீர் பிரச்சனை இருக்கவங்க இந்த ரெமிடியை கண்டிப்பாக எடுக்க வேணாம். நீங்கள் உடனே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதே நல்லது. உடம்பு தாங்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து. சின்ன சின்ன அறிகுறிகள் இருந்தால் கூட அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் உணவே மருந்தாக எடுத்துக்க முடியும். இந்த வீடியோவில் இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற பிரச்சனையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ரெமிடியை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் இதை யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.